அதுக்கு பொறுப்பான அதிகாரியை படித்து அவர்கள் சைன் பண்ண பிறகுதான் இந்த லெட்டர் எங்கள் கைக்கு வரும். உறவுகளின் உயிர் துடிப்பில் உறைந்த வரிகளின் பதிவுகள் 26ஆம் தேதி 6ஆம் மாதம் 2009ஆம் ஆண்டு. கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு பின்புதான் இந்த கடித தொடர்பு ஏற்பட்டது. அன்பின் வெளிப்பாட்டை கடிதங்களூடாகத்தான் பரிமாறிக்கொண்டிருந்த காலம் அந்த காலம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு தின வாழ்த்துக்கள். உண்மையில இந்த காணொலி காலையில் போட வேண்டிய காணொலி, ஒன்றுமே தவிர்க்க முடியாத காரணத்தினால் இப்போ இரவு தான் இந்த வீடியோ நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். வணக்கம். இன்றைய நாங்கள் எதை பற்றி கதைக்க போகிறோம்னு சொன்னால், உண்மையிலே இந்த வருகிற 2026 ஆண்டு பிறந்திருக்கின்றது. 2025 வழி அனுப்பிவிட்டு 2026ஆம் ஆண்டிலே கால் பதித்திருக்கின்றோம். அனைத்து மக்களும், இன மதம் மொழி கடந்து அனைத்து மக்களும் 2026ஆம் ஆண்டு கால் பதித்திருக்கின்றோம். இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகின்றது? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருக்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கின்றது. இந்த எங்களுடைய கனவுகள் மிக தூரமாக, இலக்குகள் தூரமாக மிக பெரிதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். உண்மையிலே கனவுகள் எவ்வளவு பெரிதாக இருக்கின்றோ அவ்வளவு பெரிதாக நமது எதிர்காலம் இருக்கும் என்று கூறப்படுகிறது. இன்றும் கூட வடி சத்தம் கேட்குது, இன்னும் மெல்ல முடியவில்லை. பிரபு உண்மையில பக்கத்திலாம் வடி கொளுத்தி சின்ன சிறுவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். அவங்க வர இருக்கபடி என்ன சத்தம் அதிகமாக கேட்கிறது. எங்களுக்கு வீட்டுக்கு அருகாமையெல்லாம் நிறைய சின்னாக்கள் வடி கொளுத்தி போட்டுருக்கிறார்கள். அதுக்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாங்கள் இன்று பார்க்க போகிறோம். நான் சில அனுபவங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். என்ன அனுபவங்கள்னு கேட்டால், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள் இருக்கும். அதிலே அனுபவம் என்று சொல்றதுக்கு அப்பால உண்மையிலே அந்த நினைவுகள் என்றது இன்றைக்கும் சில நினைவுகள் இப்போ ஆண்டுகள் கடந்து போனாலும் ஆனால் இந்த நினைவுகள் என்பது கடந்து போகாது, மறந்து போகாது. அது ஏதோ ஒரு பக்கத்தில் இருந்து அப்பப்போ அந்த நேரங்களில் மனங்களில் முட்டி மோதி செல்லும். நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை வெளியே பாருங்க, சத்தம் தான் இருப்பதான் இருக்கு பக்கத்தை. இது பாருங்க என்னன்னு சொல்லி விளங்குதா உங்களுக்கு? இது எனது ஒரு அதாவது எனக்கு கிடைக்கப்பட்ட கடிதங்கள், கடந்த காலங்களில் கிடைக்கப்பட்ட கடிதங்கள் சிலவற்றை நான் ஆவணப்படுத்தி வைத்திருக்கின்றேன் இன்று வரை. கிட்டத்தட்ட இந்த கடிதம் இந்த கடிதத்தின் புக் நான் தயாரித்தது. தடுப்பு மாவில் இருக்க தயாரித்து அந்த புக்கை அப்படியே நான் ஒட்டி வச்சிருக்கிறேன். அந்த கடிதங்கள் சிலது உறவுகளிடம் இருந்து வந்த கடிதங்கள், நண்பர்களிடம் இருந்து வந்த கடிதங்கள். கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு பின்புதான் இந்த கடித தொடர்பு ஏற்பட்டது. அப்போ வரும்போது நிறைய செக்யூரிட்டி பாதுகாப்பு படித்து, அவர்கள் எல்லாம் இராணுவத்தினர் அதிகாரியை படித்து, அதுக்கு பொறுப்பான அதிகாரியை படித்து அவர்கள் சைன் பண்ண பிறகுதான் இந்த லெட்டர் எங்கள் கைக்கு வரும். அந்த கடிதங்கள் நான் சிலவற்றை சேர்த்து வச்சுக்கின்றேன். அதுதான் இந்த 1ஆம் தேதி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ செய்யணும்னு நினைச்சிருந்தேன். பாருங்கள், அதாவது இந்த கடிதத்துடைய புக்கு தலைப்பு என்னன்னு சொன்னால், உறவுகளின் உயிர் துடிப்பில் உறைந்த வரிகளின் பதிவுகள். இது நான் தான் எழுதினேன். யாராவது முதல் எழுதியிருக்கிறார்களோ தெரியவில்லை. அந்த புக்குக்கு ஒரு தலைப்பு வச்சேன். உறவுகளிடமும் நண்பர்களிடமும் வந்த கடிதங்களை சேகரித்து வைத்து அதை ஒரு புக்காக கட்டி, உறவுகளின் உயிர் துடிப்பில் உறைந்த வரிகளின் பதிவுகள் சுதாட்டு போட்டுக்க பாருங்க. ஓகே, ரைட். இது எனக்கு முதலாவதாக கிடைக்கப்பட்ட கடிதம். இது எங்கேன்னு சொன்னால், முதலாவதாக எனக்கு எங்களோட தம்பியில் தான் இந்த கடிதத்தை போட்டிருந்தார். எத்தனாம் ஆண்டுன்னு சொன்னால் 26ஆம் தேதி 6ஆம் மாதம் 2009ஆம் ஆண்டு முதலாவது கடிதம் எனக்கு கிடைச்சது. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த கடிதம் கிடைக்கப்பெற்று சரியாக ஒரு கிழமை பிறகு இந்த கை கிடைச்சது. அங்கே பார்த்து தான் சைன் வச்சு, அவன் சைன் இல்லாமல் இருக்குது. சைன் வச்ச அப்புறம் தான் இந்த கடிதம் கையை தெரிவிக்கணும். இனிமேல் பார்க்க சந்தோஷமாக இருந்தது. அவை இப்போ வெளியிலேருந்து முகாமிலேருந்து தான் போட்டவன். இந்த முகாம்னு சொன்னால் ஆனந்தபுரம் தர்மபுரி முகாமிலேருந்து முதலாவது கடிதம் நான் தடுப்பு இருக்கேன். ஓகே, அப்போ நான் பார்த்துட்டு பேர் சந்தோஷப்பட்டேன். ஆனந்தபுரம் கடிதம் வந்தேன்னு சொல்லி. அப்படி அந்த ஒவ்வொருத்தரும் தங்கள் உணர்வுகளை என்ன சொல்கிறது, அன்பின் வெளிப்பாட்டை கடிதங்களூடாகத்தான் பரிமாறிக்கொண்டிருந்த காலம் அந்த காலம். இப்போ அது இல்லை. இப்போ கடிதம் வாரதே குறைவுன்றது இல்லைன்னு தான் சொல்லுவோம். வேண்டாம், இப்போதே வார கடிதம் எல்லாம் பேங்கிலேருந்து வரும், அல்லது மின்சார சபையிலேருந்து வரும். ஒவ்வொரு நிறுவனத்திலிருந்து அனுப்பப்பட்ட கடிதங்கள் தான். இப்படியான கடிதங்கள் உறவுகளிலிருந்து வருவது என்பது மிக மிக குறைந்து போய்கிட்டது. இப்போ ஃபோன் வந்துட்டு தானே, ஃபோனில் உடனே நாங்கள் அன்புகளை பகிர்ந்து கொள்ளலாம், எல்லாமே செய்யலாம். அதே போன்று இதில் எனக்கு பிடித்தது என்னன்னு சொன்னால், நிறையவே இருக்குது. அப்போ நான் இருக்க அங்கே எனக்கு நண்பர்கள் ஒவ்வொரு முகாமிலிருந்தும் அனுப்புவார் கடிதம்.
ஒன்றாயிருந்து பிரிஞ்சு போன ஆக்கள் இருக்குது தானே, ஒரே முகாமில் இருந்து அங்கேருந்து பிரிஞ்சு அனுப்புகிற ஆக்கள்கிட்ட கடிதம் இல்லாமல் அந்த நண்பர்கள் போய் கொடுக்க சொல்லி போடுவினாங்க. கடிதம் போஸ்ட் ரிசீவ்டாக வந்து எங்களுக்கு பொறுப்பான அதிகாரியிடம் வந்து தான் எங்களோட கையில் வரும். அப்போ இதில் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நண்பர்கள் இன்று தொடர்புமே இல்லை. 2012ஆம் ஆண்டு 11 மாதத்துக்கு பிறகு அவர்கள் தொடர்பு ஒன்றுமே இல்லை. தடுப்பில் இருக்கும்போது தான் தொடர்பு இருந்தது. அப்புறம் எங்கெங்கே போச்சு அப்படின்றதையே தொடர்பு ஒன்றும் இல்லாமல் போயிட்டது. ஆனால் அவர்கள் நினைவு பெயர்கள் கடிதங்கள் இருக்காது. அப்படியே அதுக்கு நான் 2வது தொழுத்திருக்கிறேன் பாருங்க. என்ன சொன்னால் இதில் வந்து இன்னொரு வசபேற்று எழுதியிருக்கிறேன். எரியும் திரியும் உருகும் ஒழுகு வலி யாருக்குத்தான் அதிகம் என்றால் யாரால் கூற முடியும். எரியும் திரியும் உருகும் ஒழுகும் வலி யாருக்கு அதிகம் என்று சொன்னால் யாரால் கூற முடியும் என்ற ஒரு சுமார் கவிதை எழுதினான். அதை இப்போ அதை ஒட்டி போட்டு நான் இந்த புக்காக செய்து ஒரு 6 கடிதம் வச்சிருக்கிறேன். இந்த வரைக்கும் இருக்குது. இது எங்கள் உறவுகள் வந்த கட்டங்களும் இருக்குது. இதை விட நான் இதே பயந்து கொள்றேன்னு சொன்னால், இப்போ அந்த கடிதங்கள் எழுதுவது, அந்த உறவுகளின் உணர்வுகளை வரிகளால் எழுதுவது என்பது மிக மிக குறைந்துன்னு போயிடுறது, இல்லாமல் தான் போகின்றது. இப்போ என்ன சொல்கிறதுனால், செல்போன் வந்துட்டுது, தொலைபேசியில் வந்துட்டுது, உடனே தாங்கள் அன்பை பரிமாறிக்கொள்கிறாங்க. ஆனால் இந்த கடிதத்தின் மூலம் வருகின்ற அன்பு, வருகின்ற அன்பும் என்றைக்குமே மாறாது. அது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும், உணர்வை தூண்டக்கூடியவாறும் உணர்வின் வெளிப்பாடு மிக அதிகமாகவே இருக்கும் என்று தான் கூற வேண்டும். இது நான் ஆரம்பத்திலே வந்து என்னன்னு சொன்னால், அங்கே இருக்க கவிதைகள் எழுதுறது வளமை. அப்போ சும்மா கவிதை என்ன சொல்லுங்க, பொழுது கவிதைகள் அப்படி எழுதுறது அப்போ அதையும் எழுதியிருக்கிறார்கள் நண்பர்கள். அதை விட இரண்டாவதாக கிடைத்த கடிதம் வந்து அந்த கடிதம் பல உறவுகள் வந்து கடிதம் வந்திருக்கு. சொந்தங்கள், தம்பி போட்டுக்கிறார், மற்றது எங்கள் ஆண்டியாக்கள் எல்லாம் போட்ட கடிதம் இதில் நிறையவே இருக்கிறது. இதில் ஒன்றை வாசிக்கலாம். இப்போ என்ன அப்போ போட்ட கடிதத்தை அங்கே பாருங்கள். நீங்கள் நான் சொல்கிறது பையன் சொன்னால் மேலே இந்த கடிதத்தில் இதான் அப்போ என்வெலப்பு பாருங்க. வந்து அட்ரஸ் எல்லாம் வந்து கரைஞ்சிடுது. அப்படி நான் ஒட்டி செலவுட்டே படித்து வச்சுக்கிறேன். அந்த அட்ரஸ் எல்லாம் கரைஞ்சிது. இது வந்து எங்கள் மானிப்பாயிலேருந்து வந்தது, சித்தியாக்கள் போட்ட கடிதம். அவன் இந்த என்வெலப்பு உண்டு. இது வந்து மற்றது அவன் அம்மாக்கள் போட்ட கடிதம் தான், யாழ்ப்பாணத்துக்கு போட்ட கடிதம். அப்போ இதெல்லாம் ஒட்டி வச்சுக்கிறேன். இதை எடுத்து அழிஞ்சிது, அட்ரஸே விளங்குது இல்லை இப்போ அது கரைஞ்சிடுது. அப்போ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், உண்மையிலே இவ்வாறான கடித தொடர்புகள் இல்லாத போகுது. உண்மையிலே ஒரு என்ன சொல்கிறேன், அடுத்த இனிவார ஆண்டு, வந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு இப்போ வந்து தொழில்நுட்பங்கள் வளர்ந்துட்டு போகுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ என்று வந்திருக்கு. இப்போ ஏஐயில் வந்து நாங்கள் ஒரு அன்பை எப்படி பயந்து கொள்ளணும் அதை கேட்டால் அது டீட்டெயில்ஸாக தரும். இவர் இப்போ அம்மான்னு சொன்னால் அம்மாண்டுக்கு நான் அன்பு செஞ்சு கடிதம் எழுதணும்னு சொன்னால் அம்மா பற்றி வரும். அப்படி ஒரு நண்பர்கள் வரும். அப்போ இந்த ஏஐ என்ற ஆதிக்கம் வந்து கூடிக்கொண்டு வருது எல்லா துறையிலும், சகல துறையிலும். அப்போ மனிதர்களுடைய அந்த வேலைப்பழுவோ அல்லது அந்த என்ன சிந்திக்கிற தன்மையோ எல்லாம் வந்து இலவாக்கப்படுது. அம்மா பற்றி எழுதணும்னு சொன்னால் டக்குன்னு எழுதலாம். ஒரு நண்பர்களை பற்றி எழுதணும் என்றால் டக்குன்னு எழுதலாம். இப்போ அப்படி இல்லை. இப்போ இந்த ஏஐ என்ற தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அது நீண்ட காலமாக இருக்குது. இப்போ இங்கே கூடுதலாக இங்கே இலங்கையை பொறுத்தவரையில் இப்போ பாதிக்க வருகிறார்கள். அப்போ நான் இதில் என்ன சொல்லணும்னால், இப்போ ஏஐ என்ற வீடு தான் இல்லை, இலவாக்கப்பட்ட வேலை, மருத்துவத்துறையாக இருக்கலாம், அடுத்தது விவசாயத்துறையாக, எல்லாத்துலேயுமே ஏஐ புகுத்தப்பட்டிருக்குது, இலவாக செய்யக்கூடிய மாதிரி. ஆனால் அந்த சிந்தனை ஆற்றல்ன்றது எனக்கு ஒரு கேள்விக்குரிய தான் இருக்கிறது. என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஒரு கட்டுரை எழுதணும், ஒரு கவிதை எழுதணும்னு சொன்னால் அந்த இடத்துல போய் பார்த்து அதை ரசித்து தான் எழுதுவோம். இப்போ அப்படி இல்லை. இப்போ எனக்கு யாழ் கோட்டையை பற்றி ஒரு கட்டுரை வேணும், யாழ் கோட்டை பற்றி ஒரு கட்டுரை வேணும், அது ஒரு கவிதை வேணும்னு சொன்னால் அது டக்குண்டு எல்லாம் வழித்தரும். அது எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் அதையுமே நாங்கள் அந்த சேமிக்கப்பட்ட தகவல்கள், அதாவது அந்த முகப்புத்தம் வழியாக யாரெல்லாம் சேமிக்கப்பட்டிருக்கிற தகவல்கள் அது ஊடாகத்தான் அதை கரெக்ட் பண்ணி தருது எங்களுக்கு. யார் ஒருவர் தான் கொடுத்துருக்குறான், இல்லையென்று இல்லை. ஆனால் எங்களோட தனி சிந்தனை, எங்களோட தனி முயற்சி, எங்களோட மைண்டுக்கு ஏற்ற மாதிரி, எங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி, எங்களோட படிப்பறிவுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சிந்திச்சு எழுதுகிற ஆற்றல் இப்போ குறைஞ்சுட்டு போகுது. இனி 2026ஆம் ஆண்டு முற்றுமுழுதாக அந்த என்ன சொல்கிறது, அந்த சிந்தனை ஆற்றல் குறையுது என்றால் எந்த கருத்தாக தோன்றுது. இது படித்தவர்கள் கதைக்க வேண்டும். இது சம்பந்தமான விரிவான காணொலி நான் கிட்ட போடுவேன். நிறைய பேர் கதைச்சிருக்கிறேன். இதோட தொடர்பட்ட நபர்கள், இதை கையாளும் நபர்கள் தொடர்பாக கதைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார்கள். ஓகே, இந்த ஆண்டு முதலாவது காணொலி மேலே இந்த யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கிறீர்கள். அவர்களும் நன்றி எனும் வாழ்த்துக்களும். மேலும் மேலும் சப்போர்ட் பண்ண வேண்டும். எந்த முக புத்தகம் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண வேணும்னு கேட்டு
உண்மையிலே இதை பற்றி நான் ஒரு விரிவான காணொலி போடுவேன். இன்றைக்கு அவசரமாக கிடைக்கிற காணொலி இருந்தபடியாக போட்டிருக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.